வணக்கம். கும்பராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 முதல் 2026 வரை. கும்பராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டில் அதிகப்படியான நற்பலன்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை தருகின்ற கிரக அமைப்பாகத்தான் இருக்கும். 7.5 சனியில் ஜென்ம சனி விலகினாலே போதும் நற்பலன்கள் அதிகரிக்கும். ஜென்ம சனி என்றாலே தொட்டதெல்லாம் உங்களுக்கு பட்டுப்போன நிலையும், எது செய்தாலும் அதிகப்படியான கஷ்டங்களும் நஷ்டங்களும், வீணான பொருள் இழப்பும் விரயங்களுமே அதிகமாக இருந்திருக்கும். இரவு பகல் பாராமல் உழைத்தும் அதற்கு தக்கவாறு ஊதியம் இல்லாத இந்த கெட்ட காலம் விளங்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. இது விலகினாலே போதும் மிகவும் சிறப்பான பலன்கள் தரும். சனி பகவான் ஒரு ராசிக்கு 7.5 சனியாக வந்துவிட்டாலே அவர்கள் வாழ்க்கை என்பது பல வகையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நிலையாக மாறும். பொருள் இழப்பு, வருமான குறைவு, செய்யும் தொழிலில் தேவையில்லாத பிரச்சனை, குடும்பத்தில் பொருளாதாரத்தில் பின்னடைவு, ஒற்றுமை இல்லாத தன்மை, விட்டு கொடுத்து போக முடியாத சூழ்நிலை, எது செய்தாலும் அது முற்று பெறாமல் பல வகையிலும் பின்னடைவை தருவது, இப்படிப்பட்ட பாதகங்களை தருவது தான் 7.5 சனி. 7.5 சனி ஒரு பக்கம் கஷ்டங்களை கொடுக்கின்ற சூழ்நிலையில் குரு பகவானும் உங்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளை தந்து வந்தார். இந்த நிலை மாறும். 2025 உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் உங்களுடைய செயல்களால் மாற்றம் பெற்று நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். இதுவரையில் பணம், பொருள் பல வகையிலும் இழப்பும் நஷ்டமும் கொடுத்து வந்த கிரக நிலைகள் மாற்றம் பெற்று அமருவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். 2025 குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது, மற்ற உபகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு என்று சொல்லலாம். சாதாரண மனிதர்கள் கூட இந்த 7.5 சனி வந்தால் பல வகையிலும் துன்பங்களை அனுபவிப்பார்கள். குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ பொறுப்புகளை சுமக்கின்ற எந்த மனிதர்களாக இருந்தாலும் சென்ற ஆண்டுகளில் ஏற்பட்ட துன்பங்களை நினைத்து பல வகையிலும் மனம் சங்கடப்படும். இந்த நிலையில் குரு பகவான் மாற்றம் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும். வியாபாரம் நீங்கள் நினைத்த மாதிரி நல்ல நிலையில் நடந்து லாபத்தை கொடுக்கும். வருகின்ற லாபத்தால் கடனை அடைப்பது, உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவது, தொழில் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்து உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வது, இத்தகையான நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து விடுவார். ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் ராகு பகவான் சில நன்மைகளை செய்து வந்தாலும் கேது பகவான் உடல் நலத்தில் பாதிப்பு, பொருள் இழப்பு, தேவையில்லாத மனிதர்களுடன் சேர்ந்து பொருளாதாரத்தில் பல வகையிலும் சிக்கல்களை சந்திக்க வைத்த ராகு பகவான் 7ஆம் ராசிக்கு வருவார். கேது பகவான் ஆசை, அவஸ்தை, அலைச்சல், மன உளைச்சல், இப்படிப்பட்ட பாதகங்களை 2ஆம் இடத்தில் திடீர் பணக்கார யோகங்களுக்காக அலைய வைத்த ராகு பகவான் மாற்றம் பெற்று ஜென்ம ராசியில் அமருவார். அப்படி ஜென்ம ராசியில் அமரும்போது
நீங்கள் செய்து வந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு நினைவுக்கு வரும். நாம் உழைச்சாதான் எல்லாமே கிடைக்கும், தேவையில்லாத மற்றவர்களை நம்பியது தவறு என்பதை உணர்த்துவார். ராகு பகவான் பயிற்சி பெற்று ஜென்ம ராசியில் அமருவது பெரிதளவு நன்மைகள் இல்லை என்றாலும், சென்ற ஆண்டுகளில் நீங்கள் எதுக்காக ஓடினீங்க, எதுக்காகத்தான் அலைஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, வீணான உழைப்பும் வீணான அலைச்சலும் வீணான மன உளைச்சலும் தூக்கம் இல்லாத தன்மையும் வேலைக்கு உணவை உட்கொள்ளாமல் உடலில் ஏற்பட்ட பாதகமும் என்னவென்பதை உணரலாம். ஜென்மத்தில் சனி பகவான் விட்டு விலகி 2ஆம் ராசிக்கு செல்வது தனப்பிராப்தியை உருவாக்கும். இதுநாள் வரையில் தடைகளாகவே இருந்த பொருளாதார வரக்கூடிய சூழ்நிலையிலிருந்து தடைகளாக இருந்திருந்தால் இனி தடைகள் விலகும். ஒவ்வொரு விஷயமும் தாமதமாக நடந்தாலும் சரியான நேரத்தில் உதவிகளும் உறவுகளால் நன்மையும் பிரிந்தவர்களால் உங்களுக்கு நற்பலன்களும் நடக்கக்கூடிய அமைப்பில் கிரக மாற்றங்கள். எத்தனை தான் முயன்றாலும் குரு சனி ராகு கேதுக்கள் நல்ல இடங்களில் அமராவிட்டால் முயற்சிகள் அனைத்துமே வீண் முயற்சியாகவே இருந்திருக்கும் சென்ற ஆண்டுகளில். இப்பொழுது 4 கிரகங்களில் குரு பகவான் பல வகையான நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்திற்கு மாறுவார். ராகு பகவான் கெடு பலன்களை தடுத்து இனிமேல் கெட்ட வழியில் செல்லாமல் நல்ல வழியில் செல்வதற்குண்டான வழிகளை கொடுப்பார். சனி பகவான் ஜென்ம ராசியில் விலகியதும் தடைகள் விலகும். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்பு, தேவையில்லாத மனிதர்களால் பிரச்சனை அனைத்தும் விலகி ஒரு நல்ல முடிவுக்கு வரும். பணம் உங்களுக்கு சிறு தடைகளாக இருந்தாலும் தகுந்த நேரத்திற்கு வந்து உங்களுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் தீர்ப்பதற்குண்டான வழியாக இருக்கும். 2025 குரு சனி ராகு கேது மற்ற உபகிரகங்களால் நற்பலன்கள் என்பது அதிகமாகவே கிடைத்து உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய ஆசைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் இருப்பதினால் இனிமேல் தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும், நஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும், லாபங்கள் அதிகரிக்கும். இதனால் வரையில் பட்டு வந்த துன்பங்களும் இனிமேல் உங்களுக்கு சிறிது சிறிதாக குறைந்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.